பிராண்டி செய்திகள். பணத்துக்காக எலும்புக்கூட்டை தோண்டிய தம்பி, வங்கிகளின் கொடூர விதியால் நேர்ந்த அவலம். நிர்மலா சீதாராமனுக்கு மாணிக்கம் தாகூர் சரமாரி கேள்வி. ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதியா? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிற நம்ம நாட்டுல ஒரு ஏழை மனுஷன் தன் அக்காவோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற 25,000 ரூபாயை எடுக்கிறதுக்காக அவரோட எலும்புக்கூட்டையே தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு பாஸ். ஒடிசாவுல நடந்த இந்த அகோர சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி இருக்கு. பணக்காரங்களுக்கு கோடி கோடியா கடனை தள்ளுபடி செய்றீங்க, ஆனா ஏழையை இப்படி அலைய விடுறீங்களேன்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து மாணிக்கம் தாகூர் எம்பி அனல் பறக்க கேள்வி கேட்டிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி அப்டேட்கள். இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் 7 முக்கிய தகவல்கள். நெஞ்சை பதற வைக்கும் ஒடிசா சம்பவம். ஒடிசாவின் ராயகடா மாவட்டத்தை சேர்ந்த சந்துரு மாஜ்கி இறந்து போன தனது சகோதரி பனா மாஜ்கியின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை பெற அவரது எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்து ஆதாரமாக காண்பிக்க முயன்றுள்ளார் பாஸ். காரணம் என்ன? சகோதரி இறந்ததற்கான இறப்புச் சான்றிதழ் இல்லாததால் வங்கி அதிகாரிகள் பணத்தை தர மறுத்துள்ளனர். விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற அந்த ஏழை மனிதர் இடுகாட்டிற்கே சென்று உடலை தோண்டி எடுத்துள்ளார். மாணிக்கம் தாகூர் கடும் தாக்கு. இது மனிதாபிமானமற்ற செயல். நிர்மலா சீதாராமன் அவர்களின் கண்காணிப்பில் வங்கி நடைமுறைகள் எவ்வளவு சீர்குலைந்துள்ளன என்பதற்கு இதுவே சாட்சி என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். வங்கி மேலாளர் சஸ்பெண்ட் ஆவாரா? இதற்கு பொறுப்பான பொது மேலாளர் மற்றும் வங்கி மேலாளர் மீது நிதியமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல மௌனம் காப்பாரா என மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். பணக்காரர்களுக்கு ஒரு நீதியா? கோடிக்கணக்கில் கடன் வாங்கும் செல்வந்தர்களுக்கு விதிகளையும் சட்டங்களையும் வளைக்கும் வங்கிகள் ஒரு சாமானிய குடிமகனை மட்டும் காகித வேலைகளுக்காக இப்படி அவமானப்படுத்துவது ஏன் என அவர் கேட்டுள்ளார். அரசாங்கத்தின் தோல்வி. இது ஒரு வங்கியின் தோல்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தோல்வி என்றும் ஏழைகளை குறைந்தபட்சம் கண்ணியத்துடனாவது நடத்த வேண்டும் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாஸ். மாவட்ட நிர்வாகம் தலையீடு. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இப்போது தலையிட்டு அந்த நபருக்கு தேவையான உதவிகளை செய்ய உத்தரவிட்டுள்ளது. வங்கி நடைமுறைகள் வர்சஸ் சாமானியனின் நிலை. சகோதரியின் சேமிப்பு சுமார் 25,000 ரூபாய். வாழ்வாதாரத்திற்கான முக்கிய தொகை. வங்கியின் நிபந்தனை முறையான இறப்புச் சான்றிதழ் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள். விளைவு பழங்குடியின மக்களிடம் ஆவணங்கள் இல்லாததால் நேர்ந்த கொடூரமான எலும்புக்கூட்டு ஆதாரம். அரசியல் அழுத்தம். நிதியமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி. இந்த மனிதாபிமானமற்ற சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பசிக்கு ஒருவாய் சோறு கேட்கிறவனுக்கு 10 அதிகாரம் பேசுற இந்த சமூகம் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவனுக்கு கம்பள விரிப்பு விரிக்குது. இது என்ன மாதிரியான நியாயம் பாஸ்? ஒரு ஏழை தன் உரிமையை பெற எலும்புக்கூட்டை தூக்கிட்டு வர்ற நிலைமை இன்னும் இந்த நாட்டுல இருக்கிறது வேதனையா இல்லையா? வங்கி நடைமுறைகள் ஏழைகளுக்காக மாறணுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான அனைத்து அதிர்ச்சி செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.